உள்ளவரா பார்த்தோன்னு கேக்குறான். கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். வாசிங்க. எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு, எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு, எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும், காவலில் இருக்கிறவராகவும் கண்டு, காவல்ல இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்படித்தான் நியாய தீர்ப்பு செய்ய போகிறதாக ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். என்னன்னா ரிசல்ட் இப்படித்தான் இருக்கணும் முன்னாடியே சொல்லிட்டார்ல. நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம்ல, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா நல்லா எழுதிடலான்னு. கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டார், இதான் ரிசல்ட், இப்படிதான் ரிசல்ட் சொல்ல போறார். ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இன்னைக்கு சபை தீர்க்க தரிசனம் சொல்றதுலையும் துரத்துறதுலையும் தான் முக்கியமா இருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லுதல் சபைக்கு கண்டிப்பா தேவை, பேய்கள் துரத்தப்படணும். ஆனா முக்கியமான காரியமா தேவன் இதையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதை இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். இடதுகை பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றார், வலதுகை பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றார். இங்க நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், நாம் தான தர்மம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். சொல்லுவாங்க, எச்சில் கையில கூட என்ன விரட்ட மாட்டாங்களாம். ஆனா சிலர் தேவ தூதர்களையும் அந்நியர் ரூபத்தில் உபசரித்தது உண்டு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் தான தர்மம் பண்ணுகிறவனா இருக்கிறானா என்று கர்த்தர் பார்ப்பார். அப்பொழுதுதான் அவனை தேவன் இன்னும் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் சிலரை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் குறுகி போவதற்கு காரணம், நின்று போவதற்கு காரணம், அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போவதற்கு காரணம், எஜமானின் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றாமலே போகிறார். கேட்டு பாருங்க, நிறைய பேர் எவ்வளவு சம்பாதிக்கிற கடன்ல தான் இருக்கேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு திருப்தியே இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு அதனால ஒன்றும் இல்லை. ஒன்றை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் இங்கு இருக்கிற சிறியவர்கள் அல்ல, மிகச் சிறியவர்கள், மிகச் சிறியவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த தேசத்துல மிகச் சிறியவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பணத்தை கொண்டு அவர்களை நாம் நேசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சிறியவர்கள் அல்ல, மிக சிறியவர்கள் என்பது மிக முக்கியமான வார்த்தையா இங்கு இருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் கடைசியாக ஆண்டவர் செய்ய போகிறது. செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அவர் பிரித்து வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? நீங்க சிந்திச்சு பாருங்க, தான தர்மம் செய்கிறதான அனுபவம் இருக்கிறதா?